ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லி இருந்துக்கிட்டு வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால். ஆனால் அப்போது சும்மா இருக்காங்களா, ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணுமேனு சொல்லிட்டு யோசிச்சுக்கினேங்கிறாங்க. ஆனால் எந்த யோசனையுமே வரல. ஆனால் அதுக்காக சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சே பழகிச்சு, சும்மா உட்கார முடியாது. அதனால் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கினே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாகூருக்காலேயே சுனியக்காரி அவள் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரா. என்னது இது, இவ அமைதியாக சந்தோஷமாக இருக்கா என்னவோ தெரியல. ஆனால் இவளை நம்ம அமைதியாக இருக்க கூடாது. இவன் மனசு அப்படியே ஏதாச்சும் ஒன்று நினச்சி அப்படியே குறுன்னு இருக்கணும், எல்லாச்சும் அழுதுட்டு இருக்கணும். இவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மல்லிக்கிட்ட போய், என்ன மல்லி ஏதோ யோசிச்சுனுங்கிற, என்னென்ன யோசிச்சுனுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்லை நீ எனக்கு என்னமோ 1008 யோசனை என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீங்கள் சொன்னதை எல்லாம் யோசித்து பார்த்தேன். எப்போவுமே விஜய் இருந்துக்கிட்டு பணம் இருக்கிறப்ப என்னை ஒரு ஆளாக கூட மதிச்சதே இல்லை. ஆனாலும் அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இப்போவும் அப்படி தான். அவர்கிட்ட பணம் இல்லைன்னாலும் அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவரை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் எதையும் பண்ணவும் முடியல, எதுக்கும் போக முடியல. அதுக்கு காரணமும் விஜய் தான். விஜய் வந்து என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, மல்லி இப்போ தான் நீ பாயிண்ட்டுக்கே வந்துக்கிற, அதனால் நான் சொல்கிறத கேளு. நீ வந்து எப்போவுமே முட்டாளாக இருக்காத மல்லி. நீ வந்து அந்த விஜய் பேச்சை கேட்டு விஜய் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடினு வச்சுக்கோயேன், கடைசியில் அவர் வந்து சத்து பத்து எல்லாத்தையும் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன்னை ஒரு ஆயா கூட மதிக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் நீ கலையபடி எங்கள் கூட வந்து களை பிடுங்கிறது அந்த இந்த இதுன்னு சொல்லிட்டு ஊரில் வந்து எங்கள் கூட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையே தொலைச்சிட்டு ஒரு ஓரமாக நின்று. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உன்கிட்ட வந்து அவர் என்ன அக்ரிமெண்ட்டில் தானே கையெழுத்து வாங்கியிருக்காரு, அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் உனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை வாங்கிட்டு என் கூட வந்துடு. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நான், நீ, உன் அண்ணன், அதுக்கப்புறம் உன் தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீ வந்து வேலை செய்கிறதா இருந்தாலும் செய்ய. ஆனால் அந்த விஜய் கூட மட்டும் அதிகமாக டச் வச்சுக்காத. அப்படி டச் வச்சுக்கினே வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படணும் மல்லி. என் அனுபவத்தில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், அதனால் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. என்னடா இது, அன்னைக்கு இவ்வளோ மூளையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை மறைச்சி வைக்கிறாங்க நம்ம நாகு. அதனால சந்தேகம் வந்துட்டு நம்ம மல்லிக்கு. ஏன்னா அந்த ஃபோனில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்மளை பார்த்தாவே மறைச்சி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறப்ப தான் ஒரு வார்த்தை வந்து தெரியுது, ராஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த ராஜேஸ்வரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது யோசனை வருது. இன்னொரு பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கலான்னு பின்னாடியே போகிறாங்க. நாகு வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. இரு மல்லி, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பக்கமாக போகிறாங்க. அங்கே போய், சொல்லுங்கள் ராஜி, என்ன தான் பண்ணணும் அடுத்து, நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சேர்த்து நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே, நீ இன்னும் பண்ண தேவையில்லை, நீ அமைதியாக இருந்தாலே போதும். ஆனால் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றது எனக்கு அடிக்கடி சொல்லிக்கினே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக தானே மேடம் நான் இங்கே இருக்கேன். நீங்கள் சொல்கிறத செய்யறதை விட வேறு என்ன வேலை எனக்கு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு, ஆனால் நீங்கள் வந்து பணம் கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கராராக இருக்கணும் மேடம், இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எதையும் சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஃபோனை பிடுங்கி, என்ன நீ இங்கே இந்த ராஜேஸ்வரி கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தா, அதில் லைனில் இருக்கிறது ராஜேஸ்வரியே தான். என்ன நாகும், எப்படி போயிட்டுருக்கு, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோனை இப்போ வச்சிடுவீங்கல்ல, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் பேசியிருந்தீங்க பார்த்தியா, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஐயோ, நம்மளால் அந்த நாகு வந்து என்னென்ன பண்ணுறான்னு தெரியாமல் போயிடுச்சு, நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து யோசிச்சுன்னுக்கிறா. இன்னொரு பக்கம் நாகு வந்துக்கிட்டு, இப்படி ஃபோனை வாங்கி அடுத்தவங்க கூட பேசுகிறே, உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த ராஜேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி அவ கூட ஃபோன் பேசியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை, இதுக்காக தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாக்கப்படுங்க மாதிரி பிடிங்கி திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் என்ன, நீ எப்படி நல்லா இருக்கன்னு நானும் பார்த்துறேன் மல்லி, நீ வந்து பணங்காசு வந்ததும் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தின, அதுக்கப்புறம் இப்போ பணங்காசு இல்லாததுனால மறுபடியும் என்கிட்டே வந்து சேர்ந்துருக்க. அதுவும் இல்லாமல் அந்த விஜய் வந்து உன்னை ஒரு நயா பைசா கூட மதிக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப நீ இந்த சினப்பொறையே அவன் மட்டும் உன்னை தூக்கி தலையில் வச்சுட்டா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ சும்மாவா இருப்ப, கண்டிப்பாக உன் கால் தரையிலே படாது, அப்படியே வானத்திலே மிதக்குவ. அதனால தான் கடவுள் உன்னை இப்படி வச்சிருக்காரு. இதுக்கு மேலே நீ எங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோயேன், நீ நாசமாக தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக தீட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.